அரசு ஊழியர்களுக்கு புதிய ஓய்வூதிய திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த கோரிய வழக்கில் தமிழக நிதித்துறை உயர்நீதிமன்ற கிளையில் பதில். மசோதாக்கள் மீது முடிவெடுக்க குடியரசுத் தலைவர் ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தின் 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு உத்தரவு. மசோதாக்களை நிறுத்தி வைக்க ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். பிரச்சனை எழுந்தால் மாநில அரசு நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் உத்தரவு. மக்களாட்சி மாண்பை மதிக்காத ஆளுநரின் அடாவடிக்கு எதிராக தமிழ்நாடு போராடி வெல்லும். எஸ்ஐஆர் மூலம் வாக்குரிமை பறிக்கப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி தவிக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொள்ள காவல்துறை அனுமதி மறுப்பு. கார்த்திகை தீப பணிகளால் பாதுகாப்பு தர இயலாது என மாநகர காவல்துறை விளக்கம். கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், தூத்துக்குடியில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழைக்கு வாய்ப்பு. நாகை, கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூரிலும் 2 நாட்கள் கனமழை பெய்யும்.